நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களுக்காக இன்றைக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிற மன்னா எதுவென்று நாம் தெரிந்து கொள்ளும் பார்த்து கண்களை மூடுவோம். உங்களை மூடி உள்ளே நுழையும் பொழுது ஆவியானவர் மீண்டுமாய் ஒரு வார்த்தை, நான் விஸ்தானப்படுத்த போகிற ஒரு சபை, நான் விஸ்தானப்படுத்துகிற ஒரு சபை, ஆதியிலே பிரிந்து போனவர்களையும் நான் அழைத்து வருவேன் என்ற ஒரு வார்த்தை. பிரிந்து போனவர்களும் திரும்பும்படியான ஒரு அபிஷேகத்தை திரும்புவார். நம்பிக்கையுடைய சிலைகளாய் அரணுக்கு திரும்புவார்கள். வெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு அது 60-100 மாறும். தேவ அபிஷேகத்தோடு அவர்கள் நடத்தப்படுவார்கள். ஏசாயா 61:7 உன் வெட்கத்திற்கு பதிலாக உன் லட்சைக்கு பதிலாக நான் எத்தனையான ஆசீர்வாதம் பெறுவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. கூடவே பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மகிமையை ஊற்றுவோம்.
கிருபை இந்த இடத்துல ஊற்றப்படட்டும் ஆயிடுச்சு. வானம் திறக்கப்படட்டும். மீண்டும் ஒரு விசை எனக்கு உடைய அபிஷேகத்தை உடைய ஆலயத்தில் இருக்கிற சக்தி நாம் உடைய வஸ்திரம் தொங்கலில் இருக்கிற வல்லமாய் இவர்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆயிடுச்சு. நீ பேசும் ஆண்டவர், நீ பேசும் இயேசுவா. ஒன்பதாவது மாதத்திலே சில குழப்பங்கள் இருக்கும், சில தடுமாற்றங்களும் இருக்கு. பயப்பட வேண்டாம். விண்ணப்பத்தை கேட்டேன். அநேக நான் காத்திருப்பது உடலை வைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ உச்சப்படும். என் அன்பு சகோதரியே, அநேக நாள் காத்திருக்கிறாய். நீ விரும்பினது வரும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் வரும். பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? இந்த சபையில் ஆராதனை முடிவிலே ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை உன்னை பற்றி பிடிக்கும். அந்த அபிஷேகத்தோடு நீ கடந்து போவான். அந்த அபிஷேகம் உன் வீட்டின் நிலைக்கால்களை காலை வைக்கும் பொழுது ஒரு அக்னியாய் பேரை இறங்குகிறது. உன் சபை பிரசன்னம் உன்னோடு வருகிறதை, உன் வீட்டை கொடுத்து தெரிகிறதை, உன் கணவன் பிள்ளைகள் மனம் ஆறுகிறதையும், உன் வீட்டின் மேலே அந்த அக்னி பற்றி எரிகளை பார்க்கப்படுகிறார். இன்றைக்கே அபிஷேகம், இன்றைக்கே மகிமை. இப்பொழுதே உருவங்களை பார்க்கிறேன். இப்பொழுது நன்றி நன்றி ஆகிறார்கள். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு வேளையும் அந்த பிரசன்னம் நெருங்குகிறதை ஆடி பாடி குதிச்சு கீழே விழுந்தா தான் அபிஷேகம் கிடைக்காது. ஆண்டவர் மகிமையாக ஒரு பிரசன்னத்தை உங்கள் மேல இறங்க பயிர் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் மேல அந்த பிரசன்னம் அப்படியே மூடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் சரீரத்தில் அவர் பனி போல இறங்குகிறதை, ஒரு சிலர் அதை உணர போகிறீர்கள். ஒரு புது பேரனுங்களை மூடுகிறதை, உங்கள் உதடுகளின் கனியாய் நீங்கள் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க 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 ஏறெடுக்க, எஸ், உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு தடைகள் விலகுகிறது. மனபாரங்கள் விடுதலை அடைகிறதை பார்க்கிறோம். ஒரு சகோதரனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்று, அது நடக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவனை இருக்க பிடித்துக்கொள். கர்த்தர் உனக்காக பேசுவார். இந்த 2 நாட்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் சொல்லால் அவர் கட்டளையில் நடக்கும். எடுத்தோடு போகும். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 29:28 ஒரு ஆலோசனை ஆச்சரியமான செயல்களில் பயப்படத்தக்கவர், செயல்களிலே பயப்படத்தக்கவர். அவர் என்னது செய்வார் என்று நீ அறிய முடியாது. எப்படி இது நடந்தது என்று நீ நினைப்பார். அது பயங்கரமாய் அவர் உனக்கு செய்வார். முடியாது என் கூட முடியாது
ஒன்றும் செய்ய முடியாது. அதனை இந்த 7 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக செய்வார். நன்றி இயேசு சுவாமி. ஆராதனைகளை ஆசீர்வதி பரிசுத்தமாக எனப்படும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு எடுக்கிறதுக்கு நேரமா அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எங்க இல்லைன்னா சபையில் இல்லைன்னு நினைச்சிட்டு வெளியே போயிடாதீங்க. ஹல்லேலூயா. பூமியிலே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே இல்லை அப்படின்னு சொல்றார். அந்த வசனம் அவர் இங்கே இல்லை, வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. உலகத்திலேயே கல்லறை திறந்திருக்குன்னு சொன்னா அது இயேசுவின் கல்லறை மட்டுமே. ஹல்லேலூயா. எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கு, ஒரு கல்லறை தான் திறந்திருக்கு, அது இயேசுவின் கல்லறை. கடந்த வாரம் ஒரு நல்ல பண்டிகை கொண்டாடிங்களா? ஏதாவது சொல்லுங்க. கொண்டாடிங்களா இல்லையா? போன வாரம் எல்லா வீட்லயும் பிரியாணி செஞ்சீங்களா இல்லையா? கபாப் கொண்டாடி கச்சரியா போட்டாரு, அதுதான் பிரச்சனை. நான் பாராட்டுறேன். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்ததா கிடந்தது சொன்னேன். கிறிஸ்துமஸ் ரொம்ப கிராண்டா கொண்டாட மாட்டேன், நியூ இயர் கிராண்டா கொண்டாட மாட்டேன், ஈஸ்டர் தான் ரொம்ப கிராண்டா கொண்டாடுறேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கிறது சாதாரண விஷயம், வாழ்றது சாதாரண விஷயம். அதனால பிறந்த நாளுங்கிறது சாதாரண விஷயம், உயிர் தெழுகிறது பெரிய விஷயம். உயிர் தெழுகிறது தான் பெரிய விஷயம். அதே உலகத்துல யாரும் எந்திரிக்கலையே, என் ஆண்டவர் மட்டும்தான் உயிரோடு இருந்தாரு. அது சரித்திரம், அதை மாற்ற முடியாது. இது ஒரு நாளும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு பிறந்தாரு, வளர்ந்தாரு, நடந்தாரு, அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், கொன்னாங்க, உயிரோடு இருந்தார். சரித்திரம். இன்றைக்கு கடந்த வாரம் ஒரு உயிரோடு எழுந்துட்டார். பிரசங்க என்னன்னா இப்ப அவர் எங்க இருக்கிறார் தான் மேட்ரு. அல்லேலூயா. போன வாரம் உயிரோடு எழுந்தாரு. எழுந்து அவர் மாட்டுக்கு போற மாதிரி வேலைக்கு போயிருப்பாரா? ஏன் எழுந்தார்? எதற்காக எழுந்தார்? இப்ப எங்க இருக்கிறார்? இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. யோவான் 1:26 எடுத்து வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆனா அந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுது, என்ன? நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவரா உங்கள் நடுவில் இருக்கிறார். இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிற அவங்க என்ன உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார், ரெண்டு பேருக்கு பக்கத்துல இருக்கிறார், இப்ப இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிற கையை போட்டு நிற்கிறார். என் மகனே, என் மகளே, இதற்காக தான் மறித்தார். உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு தான் மறிச்சேன். வேதம் அப்படித்தான் சொல்லுது. விளக்கமா சொல்றேன், பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. யோவான் 1:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. சீக்கிரம் படித்தீங்கன்னா அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. ஆமென். இப்ப அவர் உங்க பக்கத்துல இருக்கிறது நீங்க அறியல, அறிய முடியல, அறிய மாட்டேங்கிறீங்க, தெரியல. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறது. ஏன்னா 2 Corinthians 3:4 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. 2 Corinthians 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்துல இருக்கிறத
நீங்க பார்க்க முடியாதபடி, நீங்கள் உணர முடியாதபடி இந்த உலக பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசு உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க பார்க்க முடியாதபடி உங்கள் கண்களை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். எப்படி குருடாக்குனா? எதை வச்சு குருடாக்குனா தெரியுமா? தெரியல. உனக்குள்ள பரிசுத்தமாய் நீ ஜீவிக்கிறத, பரிசுத்த வாழ்க்கைய, உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து உன் கண்களை பரிசுத்தம் இல்லாம பண்ணி, உன் சரீரத்தை பரிசுத்தம் இல்லாம பண்ணி, உன் நடத்தைகளை பரிசுத்தம் இல்லாத பண்ணி உன்னை பாவமாக்கினபடியா, பாவமாக்கப்பட்ட மனுஷன் தேவனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது. நான் இப்படி தள்ளிக்கிறேன். இந்த செல்போனுக்காக இங்க நிக்க வேண்டியது நான் திருப்பி வச்சேன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இல்லையா? இதனாலதான் பரிசுத்தம் வேணும். இந்த பரிசுத்தம் இல்லாததுனால உங்களால என்னன்னா தேவனை பார்க்க முடியல, பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியல. அப்போ இந்த உலக பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், எப்படி குருடாக்கி வைத்திருக்கிறான்? நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற நடத்தையில டிவி பார்க்க தப்புன்னு சொல்ல, அசுத்தமானதை பார்க்கறது, தேவையில்லாததை நினைக்கிறது, உங்கள் சிந்தனை கூட பரிசுத்தமா இருக்கணும், உங்கள் எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஒருவேளை இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் என்ன சிந்திக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியுமா தெரியாது? என்னுடைய சிந்தனை என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். என் பேச்சு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த பேச்சுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னங்கிறது, எதை வச்சு சொல்றேன்றது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என் பார்வை எப்படிப்பட்டது, என் செயல்கள் எப்படிப்பட்டது, என்னுடைய நடத்தை எப்படிப்பட்டது என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க என்ன செய்யறீங்க, என்ன நடத்துறீங்க, எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் ஆண்டவர்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் ஆண்டவர்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்கள் யாரும் எனக்கு தெரியும். நீ நல்லவனா, பிராடா, கெட்டவனா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீ எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள. நீ பரலோகம் வரையா, மோட்சம் வரையா, நரகம் வரையான்னு ஆண்டவருக்கு தெரியும். உன்னை அவர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கரம் பிடிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் நீ பரலோகம் வரணும் இருக்கா. இன்றைக்கு தேவன் ஏன் உயிரோடு எழுந்தார், எதற்காக என்றதை தான் பேச போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலக பிரபஞ்சத்தின் அதிகாரபதி அந்தகார லோகாதிபதி உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடியால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த இயேசு உயிரோடு எழுந்து, கடந்த வாரம் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கு எங்க இருக்கிறாராம்? நீங்கள் அறியாத ஒருவராய் உங்கள் நடுவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவராய் உங்கள் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை அறிய வேண்டும், ஆனால் அறியாத ஒருவராய் தான் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் எங்க இருந்தார்? இந்த இயேசு ஆரம்பத்தில் எங்க இருந்தார்? எங்க இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்ப பிறந்தாரு தெரியுமா? இருக்காது. இயேசு எப்ப பிறந்தாரு தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தார், அப்படிதான் தெரியும் இல்லையா? அப்படி சொல்லல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார், பூமிக்கு தான் வந்தார். அப்படி இயேசு இருந்தது ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யோவான் 1:1 சீக்கிரம் எடுத்து வாசிச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜலத்தின் ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். தேவனுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க இயேசு யாரு, எப்படி என்னங்கிறது தெளிவு தெரிஞ்சுக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நல்லா கவனிக்கணும். தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொன்னா தேவன் வேறு, வார்த்தை வேறு. ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையும் தேவனாக இருந்தது. அப்படின்னா தேவனுக்குரிய வல்லமை, வரங்கள், எல்லா செயல்களும் அந்த வார்த்தைக்கும் இருந்தது. அந்த வார்த்தையும் தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாருங்க, இப்ப ரெண்டாச்சு. ரெண்டு புரியுதா உங்களுக்கு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு சொன்னா அங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு தெரியுதா? ஆமென் சொல்லுங்க. தேவனோடு இருந்தார். இயேசு ஆதியிலேயே தேவனோடு இருந்தார். நான் கடைசியா ஏன் உயிரோடு இருந்தாரு, எதற்காக சொல்லி முடிக்க போறேன். அதுக்காக உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து குழப்ப போறேன். ஆமென். 1 மணிக்கு தான் முடிப்பேன்.
ஒன்னா ஆமேன் பண்ணணும், இல்லைன்னா அல்லேலூயா பண்ணணும், இல்லை ஸ்தோத்திரம் பண்ணணும், இல்லை எதிர்ச்சான்னு போகணும். பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஆமேன் சொல்லுங்க. பயப்படாது, முடிச்சிடுறேன். அல்ல உடனே முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அல்லேலூயா. அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார் அங்க? ஆதியில அங்க என்னதான் பண்ணினாரு கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியில அவருடைய பேர் தேவகுமார், இன்றைக்கு மனுஷகுமார். உயிரோடு இருந்த இயேசுக்கு பேர் என்ன? மனுஷகுமார். ஆதியில இருந்தவருக்கு பேரு தேவகுமார். வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. அவன் தேவனோடு இருப்பார். ஒண்ணு இல்லைங்க, தேவன் என்னென்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையெல்லாம் போய் செய்வார். இவரெல்லாம் இயேசுனுடைய வேலை. அப்படியே ஒரு ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு சேவகன் எப்படி கையை கட்டி நிற்பாரோ அந்த அளவுக்கு இயேசு தேவனுடைய குமாரனா இருந்தும் தாழ்மையின் ரூபம் எடுத்து, என்ன பாருங்க, தாழ்மையின் ரூபம் எடுத்து அவதரித்து அவர் பக்கத்திலேயே நின்று இருக்கிறார். தேவனுடனே அங்க போனா போவார், அங்க வாழ்னா வருவார். இதுதான் அவருடைய வேலை. இயேசு இதான் செய்துட்டு இருக்கிறார், அதையிலே செய்து கொண்டிருந்தார். இதை அநேக வேத வசனங்களே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னேன், ஆனா சீக்கிரம் முடிச்சிடறேன். அங்க பேசிக்கிறதுக்கு டயர்டா, நான் டயர்ட் ஆக மாட்டேன், கேட்டுட்டு இருக்க நீங்க தான் டயர்ட் ஆகும். இல்லையா? ஆமென். சரி, கவனிங்க. அவர் தேவன் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் போய் செய்தார். இப்போ ஆபிரகாம் ஆதியிலே, அதாவது தாவீது ஆடு மேய்க்க போறார். அங்க சிங்கம் வருது, கரடி வருது, உடனே ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு கூப்பிடுறோம். நம்ம பையன் கூப்பிடுறான், ஓடுப்பா அப்படின்னு சொன்னா உடனே இயேசு கீழே இறங்கி வருவார். தேவ ஆவியானவர் தாவீதின் மேல் பலமாய் இறங்கினார். அப்படின்னு சொல்லுங்க. உடனே சிங்கத்தை பிச்சு தூள் தூள் ஆக்கி கீழே வீசிடுவார். கரடிய பிச்சு தூக்கி போட்டுருவார் தாவீது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இமீடியட் கோ பேக், ரிட்டர்ன். எங்க போயிடுவாரு? எங்க போவாரு? கதை கேட்கறீங்களா? கரெக்டா கேட்கறீங்களா? போறாரு, என்ன சொல்றது பதிலா சொல்லுங்க. எங்க போவாரு? எங்கிருந்து வந்தாரோ அங்க போயிடுவார். ஏன் போவாரு? அடுத்த வேலை அடுத்து நிக்கும். உடனே அங்க சிம்சோன் கூப்பிட்டு இருப்பாரு. சிம்சோன், ஆண்டவரே ஒரு விஷயம் பலப்படுத்த, நான் சிக்கல சிக்கிட்டு உடனே ஆண்டவர் போப்பா போப்பா சிம்சோன் கூப்பிடுறான். உடனே வந்து சிம்சோன் மேல இறங்குவார். சிம்சோனுக்கு ஒரு பெரிய பலம் வரும். என்ன பால சிங்கத்தை ரெண்டு அப்படி சும்மா செல்ஃப்ல செஞ்சுவாரு. காரணம் என்ன? சிம்சோனுக்கு அந்த பலம் இல்லை, தேவ ஆவியானவர் அவர் மேல் பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவர் மேல் பலமாய் இறங்கினார். அவர் பலனடைவார், சிங்கத்தை ரெண்டா பிச்சரிச்சுவார். இமீடியட் கோ பேக், ரிட்டர்ன் போயிடுவார். இது எதுக்கு சொல்றேன்? நிறைய சொல்லலாம். எலியா ஜெபிக்கும் பொழுது இறங்கி வந்தார், தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார், அற்புதங்களை செய்தார், போயிட்டார். இதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிச்சாங்களா உங்களுக்கு தெரியும். நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே நிலைவரமான ஆவி எங்களுக்கு தாங்கட்டும். இவர் என்ன வராரு போயிடுறாரு, வராரு போயிடுறாரு. எங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு நிலைவரமான ஆவி வேண்டும், எங்களோடையே இருப்பதற்கு ஒரு ஆவியானவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். சரி, இது ஒரு பக்கம். இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுனுடைய பார்ட் என்ன, என்னென்ன இடத்துல இருந்தார் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் இயேசு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு போனார், எந்தெந்த சீன்ல வந்தார் சொல்லுங்க. தெரியல, சிம்பிள் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா கூடாது. ஆனா சாதாரண எல்லாம் ஏற்கனவே முடியிருக்க நிறைய சொல்லியிருப்பாங்க, நானே கூட சொல்லியிருப்பேன். ஈசாக்கு பலியிடும் பொழுது மலை உச்சியில் ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கிட்டு, மலை உச்சியில போய் யார் ஆடு மேய்ச்சா? யோசிச்சிருக்கிறோமா? மலை உச்சியில போய் யார் ஆடு மேய்ச்சா? நமக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே சிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஆமென். நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, அதுதான் தீர்க்க தரிசனம். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அங்க சிக்கிட்டு இருக்குது நமக்காக. அவ்வளவுதான், சிம்பிள். அவர் தான் இயேசு, அந்த ஆடுதான் இயேசு. ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீரோடு கதறி அழுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லிட்டே இருந்தா எனக்கு உற்சாகம் வரும், உங்களுக்கும் அபிஷேகம் வரும். அல்லேலூயா. ஆகார் கண்ணீரோடு அழுகிறார், அது வனாந்தரத்தில் அழுகிறார். வனாந்தரத்தில் அழுகிறார். அங்க என்ன இருக்கும்? செடி கொடி கூட இல்ல, பூச்சி புழு கூட கிடையாது, ஒண்ணும் கிடையாது, புல் பூண்டு எது கிடையாது. கண்ணு கட்டுறது வறண்டு கிடக்கணும், பூரா வெறும் மண்ணா கிடக்கும், வறண்டு கிடக்கும். அந்த வறண்ட சூழ்நிலையில ஆகார் தேவனை நோக்கி அழுகிறார். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட வறண்ட சூழ்நிலை வரும், ஒரு வனாந்தரமான சூழ்நிலை வரும்.
ஒன்றுமே கண்ணு கட்டுறதுல ஒண்ணுமே இல்லையே. என் வாழ்க்கையில நான் கடனை கட்டி முடிப்பேனா, என் வாழ்க்கையில நாங்க ஒரு வீடு கட்டி முடிப்பேனா, என் வாழ்க்கையில நாங்கெல்லாம் எங்க அக்கா தங்கச்சியெல்லாம் நல்லா இருக்கிறேன், நான் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ண போறேன். ஒரு வறண்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆக அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறேன். அப்ப ஆண்டவருடைய சத்தம் கேட்கு. வேதம் சொல்லுகிறது, ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்துல தேவனுக்கு முதல் பேர் வச்சது ஆகார் தான். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்க. தேவனுக்கு பேர் வச்சது ஆகார் தான். ஒரு அந்நிய தேசத்து பெண் தான் முதல்ல நம்ம ஆண்டவருக்கு பேர் வச்சா. அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு ஆடு மாடு பன்னி கோழி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆதாம கூப்பிட்டு இதுக்கெல்லாம் பேர் வைப்பா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. உடனே எது வந்துச்சு? பன்னி வந்துச்சு, இதுக்கு பேர் பன்னி. போயிடுச்சு. எருமை வந்துச்சு, இதுக்கு பேர் எருமை. எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இருந்தாரு. ஆனா தன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு ஆதாம் பேர் வைக்க மறந்துட்டார். முதல் ஆண்டவருக்கு பேர் வச்சது ஆகார் தான். நீ என்னை காண்கிறதே. அல்லேலூயா. வனாந்தரத்திலே அந்த ஆகார் கதறி அழுத பொழுது, இந்த இடத்துல என் கண்ணீரை கண்டதுக்கு நீ ஒருவரால் தான் முடியும். கூப்பிட பல வேலைகள்ல கதவை சாத்திட்டு அழுகுறீங்க, யாரும் பார்க்கல, கண்ணீரோடு இருக்கிறீங்க. வண்டியில போகும் பொழுது, வேறுல பஸ்ல போகும் பொழுது கூட ஜன்னலோரத்துல உட்காந்து என் கஷ்டம் யாருக்கு தெரியும், யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க அழுகலாம். கவலைப்படாத. புருஷனுக்கே தெரியாம இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும். நீ எந்த வறண்ட சூழ்நிலையில் இருக்கிற, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி இங்க ஆகார் அழுகும் பொழுது உடனே போய் ஆகாரே ஏன் அழுகிற? குழந்தை அழுகுது, தாகத்துக்கு தண்ணி இல்லாம அழுகுது, நான் அழுகுது, கஷ்டப்படுறேன். இந்த வனாந்தரத்துல நான் நின்று நீங்க என்ன யாருமே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றது. அந்த சொன்ன முட்டாப்புல பக்கத்துல பாரு ஒரு நீர் ஊற்று இருக்குது. வனாந்தரத்துல கூடிய நீர் ஊற்று உருவாக்கி இருக்கிறது. அதுதான் இயேசு. இயேசு நீரூற்று இருக்குது பாருங்கன்னா, ஆகார் திரும்பி பார்த்தா ஒரு நீரூற்று வருது பக்கத்திலே. குழந்தைக்கு தண்ணி வாங்கி கொடுக்கிறார். எப்படி இந்த நீரூற்று வந்தது? தேவன் அனுப்பினார். அதுக்கு சாட்சி உண்டு. சகரியா 13:1 பார்த்தீங்கன்னா அந்த நீரூற்று எதுன்னு அதில் போடப்பட்டிருக்கிறது. சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனம். நீரூற்று உருவாய். உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் அழுது கஷ்டப்பட்டு போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறியோ அப்பதான் உனக்கு உன் பக்கத்திலேயே நீரூற்று இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாத ஒருவராய் என் பக்கத்துல தான் இருப்பார். நீ அழுகிற பொழுது, வேதனைப்படுகிற, கஷ்டப்படுற, நீ அறியாத ஒருவராய் என் பக்கத்திலேயே இருப்பார். அப்படி பார்க்க முடியல. காரணம் என்ன? உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம். அதுதான் மறைக்குது. ஆனா ஆண்டவர் உன் கண்ணை திறக்கணும். பக்கத்திலேயே உனக்கு இருக்குது ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப தொலைவில் இல்ல, அகார பக்கத்துல மாதிரி ஒரு நீரூற்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி நடத்தி போகும்பொழுது எல்லாத்துக்கும் தாகம் எடுக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமா, புரிக்கிறீங்களா? சரி, வரும்போது தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கிற நேரம் பார்த்து அப்படி முன்னால ஒரு ஆறு ஓடுது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி போய் அப்படியே தண்ணி அள்ளி குடிக்கும் பொழுது கசக்குது. வாயில வைக்க முடியல, பயங்கர கசப்பு. உடனே மோசே என்னையா எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, மாறாவி நீர் மாதிரியா இப்படி கசக்குதுன்னு சொல்லி உடனே மோசே ஆண்டவரே என்ன தண்ணி கொடுக்காமையாவது இருந்திருக்காங்க, கொடுத்தீங்க இப்படி கசக்குது. கொடுக்காம விட்டா கூட பிரச்சனை இல்லை, கொடுத்த தண்ணி கசக்குதே என்ன ஆண்டவர் சொல்றாரு. ஏய் என்ன மோசே, நீ என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சிட்டியா? கீழே பாரு, பக்கத்துல திரும்பி பாரு அப்படின்னு. என்ன கிடக்குது? ஒரு வேர் கிடக்குது. சும்மா ஒரு சாதாரண ஒரு மரம் கிடக்குது, ஒரு துண்டு கிடக்குது, வேர் துண்டு கிடக்குது. அதை எடுத்து அந்த தண்ணியில போடுப்பா அப்படின்னாரு ஆண்டவர். உடனே மோசே சொன்ன உடனே கீழே அந்த வேர் துண்டு எடுத்து தண்ணியில போட்டா மாறாது, நீர் மதுரமா மாறுது. அல்லேலூயா. இயேசுவை தூக்கி அதுல போட்டாரியா மதுரை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன கசப்பு பிரச்சனை இருந்தாலும் சரி, இயேசுவை தூக்கி அந்த கசப்புல போடு, அது மதுரமா மாறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த வேர் துண்டை எடுத்து தண்ணியில போட்ட உடனே அங்க மாறாது, நீர் மதுரமாய் மாறுது. ஜனங்கள்லாம் தண்ணீரை குடிக்கிறாங்க. அந்த வேர் எந்த வேறு? வாசிங்க ஏசாயா 11
1:2 இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. Thank you Holy Spirit. ஏசாயா 11:1-2 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் அந்த வேர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது பாருங்க. இந்த வேர் எப்படிப்பட்டதா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தர் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யார் மேல தங்கியிருப்பார்? யார் அது? சொல்லுங்க. இயேசு மேல இப்படிப்பட்ட ஆவி தங்கி இருக்குமா? இயேசுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க. வாசிங்க அந்த வசனம் பாருங்க. எப்படிப்பட்ட ஆவி இயேசுக்குள்ள இருக்குதா? கர்த்தருடைய ஆவியானவரா இவரு இந்த இயேசு. அந்த இயேசுக்குள்ள என்னென்ன அபிஷேகம் இருக்குதா பாருங்க. நல்லா கவனிங்க. ஞானத்தை கொடுக்கிறவர் இயேசு, உணர்வை கொடுக்கிறவர் இயேசு, ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசு, பெலனை அருளுகிற ஆவியை உடையவர் இயேசு, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். தேவ ஆவியானவர் இவர் மேல் தங்கியிருப்பார். இவர் தான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு புது நேரம் சொல்றேன். இப்படிப்பட்ட ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறார். இவர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு நிறைய விஷயங்களை சொல்லலாம், நேரம் இல்லை. எல்லா இடத்துலையும் இயேசு தேவன் இயேசுவை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். எங்கெல்லாம் ஜனங்க கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் இயேசு அனுப்பிடுவார். எங்கெல்லாம் தேவ மனுஷர்கள் போராடுறாங்களோ அங்கெல்லாம் இயேசு அனுப்புவார். நீ தேவ மனுஷனா, நீ தேவ மனுஷியா இருந்தீனா உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் போராட்டங்களை பார்க்கிற தேவன் உடனே உனக்கு இயேசுவை போல ஒரு ஆவியை அனுப்புவார், தூதர்களை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் நான் உன் கஷ்டமான வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் நீ அறியாத ஒருவராக பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏன் தேவன் பூமிக்கு கொண்டு வந்தார்? தள்ளப்பட்டு போன பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குன்னு சொல்லி வேதத்துல நிறைய வசனம் உண்டு. நம்மை ரட்சிக்கவும் நம்முடைய பாவங்களை கழுவையும் அழுகி நீங்க வளர்ந்தார். இதுதான் இந்த இயேசு பூமிக்கு வந்தது, வாழ்ந்ததை அப்படியே டைரக்டா புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசுவின் கிரியைகள்லாம் நடந்தது, பிசாசு இடையில புகுந்து பிரச்சனைகளை கொண்டு வந்தா, பிசாசு தள்ளப்பட்டு போன பிசாசு பூமியிலே விழுந்து ஜனங்களை எல்லாம் பாவத்துக்குள்ளே அடிமையாக்கினார். அடிமையாக்குவது மட்டுமில்லாமல் அவர்களை சிறைபிடித்தார். இந்த காரியங்களிலே வேதம் சொல்லுகிறபடி தள்ளப்பட்டு போன தூதன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. வந்துவிட்டார். வந்ததுக்கு பிறகு ஜனங்களை மீட்பது ஒரு சாட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இயேசு வந்தாரு, எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அதிசயங்கள் எல்லாம் செய்தார் சொல்லி. ஆனால் அதுல இயேசு இந்த உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு இங்க நடந்த போற காரியத்துல இடையில சொல்ற பாருங்க, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி சொல்றேன். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக போய் இயேசு அழுகிறார். அழுதாரா இல்லையா? நீங்க எல்லாம் பார்க்கலையா? அவங்க ஒருத்தர் தான் பார்த்தாங்க, நீங்க யாரும் பார்க்கல. ஏன் தலையை கூட ஆட்ட மாட்டாங்க? பைபிள் படிக்கலைன்னு அர்த்தம். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக போய் இயேசு அழுதார். ஏன் அழுதார் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. இது கூட சொல்ல தெரியாதா? சாதாரண விஷயம் தானே. ஏன் இயேசு அழுதார்? அவரை நேசிக்கிறதுக்காக நீ சொல்லிட்டீங்க, பதில் கரெக்ட் தான். சரி, நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லிட்டாங்க, நான் புத்தகத்தை பிடிக்கணும்ல, நீங்க ஏதான் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல இப்ப லாசரு வெளியே வர போறாருன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாது? பையன் அழுதார். அவர்களுடைய அவிசுவாசத்துக்கு அழுதார். சகோதரிகள் அழுகிறாங்க. அவங்கதான் 4 நாளைக்கு முன்னாடியே போய் இயேசு நடத்தின நெருங்கிய நண்பன் வியாதிப்பட்டு கிடக்கிறான்னு சொன்னாங்க. சொன்னாரா இல்லையா? 4 நாளைக்கு முன்னாடி இயேசு போய் சொல்லிட்டாங்க. இந்த லாசரு சாதாரண ஆள் இல்லைங்க.
கிட்டத்தட்ட 30 வருஷம் இயேசுவோட குண்டு விளையாட்டு சில்லி விளையாட்டு இருந்தார் தான் இல்லையா? இயேசுவோடயே விளையாடிட்டு இருந்தவர் தான், பக்கத்து வீட்டுக்காரர் தான், நல்ல நண்பர் தான். நான் அவர் மரிக்காததுக்கு முன்னாலேயே இயேசு இடத்துல போய் பார்த்தாலும் மரியாதை உன் சிநேகிதன் வியாதியா இருக்கிறான், நீ வந்தால் அவன் சுகமடைவான் என்று சொல்லும் பொழுது இயேசு போ போ வர போ போ அப்படின்ட்டார். ஏன்னா இன்னும் இயேசுக்கு ஊழிய கடமைகள் இருக்கிறது, அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்க போக முடியும். ஆமென். இப்ப நான் சபைக்கு வந்து டேட் கொடுத்துட்டேன், இப்ப இடையில நான் ஒரு பக்கம் என்னை கூப்பிடுற ஒரு அவசரத்துக்கு போக வேண்டியிருக்கா போக முடியுமா? நான் இங்க சொல்லிட்டேன், இங்க வந்துதான் இங்க வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அங்க போக முடியும். தேவனுடைய வேலை முடிக்கிறது தான் கர்த்தருடைய வேலை சித்தமா இருந்தது இயேசுவுக்கு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருக்கு வேலையா இருந்தது. அப்போ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் வீடா இருந்தாலும் அவர் அங்க போக முடியாது. சரி நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாள் கழிச்சு போனாரு? அப்படின்னு பைபிள் இல்ல. சரியா? என்னன்னு போட்டிருக்கு? அப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? 4 நாள் கழிச்சு அங்க போனாரு போட்டிருக்கா. ஆசிரியர் கண்ணரை திறக்கும் பொழுது ஐயோ யாருமே 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? என்னங்க எதுக்குமே பேச மாட்டேங்கிறீங்க? கதை சொல்றதுனால கேட்கறீங்களோ அல்லது புதுசா ஏதாவது பேசுற மாதிரி தெரியுதோ தெரியல. கண்ணை திறக்கும் பொழுது 4 நாள் ஆயிடுச்சு நார்மல். ஆனா அவர் செத்தது 4 நாளைக்கு முன்னால. இயேசுவிட போய் சொன்னது எப்ப யாருக்கா தெரியுமா? தெரியாது. 1 மாசத்துக்கு மேல கூட சொல்லிருக்கலாம். தேவனுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் அங்க போய் லாஸ்ட் மறிச்சு 4 நாளைக்கு பிறகு அங்க போறாரு. இதுதான் விஷயம். சரி, ஆனா இங்க அழுததுக்கு காரணம் மார்த்தாள் மரியாதை ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னன்னு? இங்க இருந்தீரா, நீர் எங்களோடு இருந்திருந்தா. அழகான வார்த்தை. ஆமென். நான் சுருக்கமா முடிச்ச போறேன், நீங்க சோர்வா இருக்கனால நான் கடைசிக்கு வந்துட்டேன். இல்லைன்னா இடையில நிறைய அர்த்தங்கள் சொல்லிருக்கேன். நீங்க டயர்டா இருக்கீங்க, நிறைய சொல்ல முடியாது. அதுக்கும் தமிழ் இருக்கிறீங்க. ஐயோ இல்லைங்க நீங்க சொல்லுங்க யாராவது சொன்னீங்களா? அதுவும் கிடையாது. வேண்டாங்க முடியுங்கன்னு சொன்னீங்க, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். கவனிங்க, அங்க லாசரு நீ எங்களோடு இருந்திருந்தால் இவன் மறித்திருக்க மாட்டான். என்ன விசுவாசம்? அவங்க எங்க அவிசுவாசம் வந்தாங்க, விசுவாசத்தோட தான் இருக்கிறாங்க. நீ எங்களோடு இருந்திருந்தால் இவன் மறித்திருக்க மாட்டான்னு. அதெல்லாம் இயேசு கண்டுக்கவே இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு மனசு, ஆசர் வெளியே வர போறாரு, ஜெய் பூம்பா நடக்க போகுது, கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு, அடுத்த விஷயம். ஆனால் நீ எங்களோடு இருந்திருந்தான்னு இயேசுடைய இருதயம் கலங்குகிறது. என் நண்பன் உறவினர் இவங்க வியாதிப்பட்டு கிடைக்கும் பொழுதை கூப்பிட்ட உடனே நம்மளால வர முடியலையே. உலகம் எங்கும் எத்தனை வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள், எத்தனை பேர் பிசாசை பிடியில் இருப்பார்கள், எத்தனை பேர் கண்ணீரோடு இருப்பார்கள், எத்தனை பேர் வேதனையில் இருப்பார்கள். என் நிமித்தம் யார் போவான், யார் போவான்னு சொல்லி முடிச்ச உடனே வெளியே வந்து அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சீசரை பார்த்து, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனையாகி தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் அவர் இயேசு பரலோகத்துக்கு போறது எதுக்காக? தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை நமக்காக அருள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. அழுகிறார். அப்புறம் அற்புதம் நடந்தது, வந்துருச்சு. ஆனா இந்த சம்பவத்துல போனாதான் தேற்றவாளனாய் பரிசுத்தாவியை அனுப்ப முடியும். பரிசுத்தாவியை அனுப்பினால்தான், மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றினால்தான் நீங்களும் அற்புதம் செய்வீங்க, நீங்களும் அற்புதம் செய்வீங்க, நீங்களும் அற்புதம் செய்வீங்க, நீங்களும் வியாதியஸ்தனோட கையை வைங்க, நீங்களும் பிசாசு பிடிச்சவனோட கையை வைங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் வேற சபையில சொல்லியிருந்தா கையை குத்தி குதிச்சு அல்லேலூயான்னு ஆனந்துக்கு பூமிக்கு குதிச்சு இருப்பாங்க. நீங்க அப்படியா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தீங்க. ஆவியில அனலா இல்லைன்னு சொன்னா சபையில செத்த சடங்களா தான் இருக்க முடியும். நிறைய 1000 ஆமைன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு கவலை இல்லை, நமக்கு 1000 சபை இருக்குது. பாஸ்டர் மேல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. ஏன்னா உள்ளதை உள்ளதென்று உள்ளது இல்லதென்று பேசுறது மிஞ்சினது தீமைங்கிற இதை பேர் வச்சிருக்கிறேன் நான். அதனால அவரை பிடிக்கும். இனிமேல் வர வேண்டாங்கன்னு நான் வராம வந்துடுவேன். ஆனா அதுக்காக நீங்க இப்படி, அதாவது மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுறாரு, சடமான யாவர் மேலே நாவை ஊற்றுன்னு சொல்ல. ஆனா அப்படி உட்காந்துருக்கு. அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டதுக்கே கேட்டுச்சா? இதை விட பெரிய சத்தமா சொல்லுவீங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க. இதுல கொஞ்சம் வேல்யூ ஏற்றிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சத்தம் இது பக்கத்துல கேட்டுருக்குமா? கேட்டுருக்காங்க இந்த சத்தம்.
அப்ப உனக்கு கேட்கணும் நீ சொல்றியா, அவங்களுக்கு கேட்கணும் நீ சொல்றியா? எல்லாரும் கேட்கணுமா? யாருக்கும் கேட்காத. நீ சொல்ற அல்லையா ஆண்டவருக்கு கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்கல, உனக்கே கேட்கலையே, ஆண்டவருக்கு எப்படி கேட்க போகுது? அல்லையா என்பது தேவனை மகிமைப்படுத்துது. அது ஆண்டவருக்கு கேட்கணும். உங்க அதுக்கே கேட்கலையே, எங்க நீ ஆவியில அண்ணனா இருக்க போற? உனக்காக ஆண்டவர் பறிச்சு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எடுத்து நீ பிரியாணி சாப்பிட்டு இருக்கிற, அவர் மேல போயிட்டார். இல்ல ஆமென் சொல்லுங்க. அழுகிறா பாருங்க. இப்ப இந்த வாரம் எங்க இருந்தாரு? இப்ப இந்த வாரம் எங்க இருக்கிறார்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிற பாருங்க கொடுக்காரு. கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுக்கும். இந்த வாரம் எங்க இருக்கிறார்? கரெக்டா சொல்லுங்க. வேதத்துல ஒரு இடத்துல இருக்கிறார். இருபத்தி 4ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆறாவது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் போன வாரம் உயிர்த்தெழுந்துட்டார். இப்ப பாருங்க 13வது வசனத்துக்கு வாங்க. எல்லாரும் பைபிளை பாருங்க, நான் படிக்கிறேன், கவனமா பாருங்க, கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வேணா நான் இனிமேல் அப்படியே அட்ஜஸ்ட் அடைக்கி வாச்சிருக்கேன். இந்த பக்கம் வரலாம். ஆனா நான் சொல்றது மட்டும் கேளுங்க, கவனிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவூருக்கு கிராமத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். இதுல கவனிக்கணும், வேத வசனத்தை சும்மா படிக்க கூடாது, ஒரு வியாக்கியான அறிவோட படிக்கணும். அன்றைய தினமே, எந்த தினம்? உயிர்த்தெழுந்த தினம். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த தினம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர். யார் தெரியல? சீசர்களில் 2 பேர். சீசர்களில் 2 பேர். சொல்றேன் உடனே அப்படி யோசிக்காதீங்க. சீசர்களில் 2 பேர் 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். ஆமென் சொல்லுங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன கதை சொல்லிட்டா இருக்கிறேன் நான்? சரித்திரத்தை படிங்க. அன்றைய தினமே இயேசு உயிரோட எழுந்தோட போய் தூங்குற உங்களாட்ட உட்கார்ந்துட்டீங்கள, அடுத்த நிமிஷமே ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. அன்றைய தினம் போனார். 7 மைல் 8 மைல் சீசன் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. சீசனுக்கு அர்த்தம் சொல்றேன். அதாவது எப்படின்னு சொன்னா, எம்மாவூர் போகல. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டு இயேசு தாமே அவரோடு சேர்ந்து நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப சொன்ன பாத்தீங்களா? உலக பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? நாம எப்படி இப்ப அவரை அறியாமல் இருக்கிறோமோ அதே போல அவருடைய சீசர்களும் அவரை அறியாதபடிக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டு போனதாம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். இயேசு அவங்களோடு பேசுறாங்க. அந்த 2 பேர்த்தோட பேசுறாங்க. நீங்கள் துக்க முகமாய் இருப்பது என்ன? என்ன சொல்றேன்னா, இயேசு மரித்தாரு, உயிரோடு எழுந்துட்டாரு. அங்க துக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. முதல் சாப்டர், எந்த நேரத்துல எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நீ வேதனையோடு துக்கத்தோடு அழுகையோடு இருக்கிறாய், அப்பொழுதெல்லாம் இயேசு பக்கத்துல வந்துடுவார். அப்பொழுதெல்லாம் இயேசு நடுவில் வந்துடுவார். இயேசு பக்கத்துல வந்துடுவார். நீ கண்ணீரோடு பரிச்சை எழுதும் பொழுது துக்கத்தோடு, வீட்டுல வேற கடன் பிரச்சனையோடு, குழந்தை இல்லை, வேலை இல்லை, திருமணம் இல்லை, எந்த எல்லா இடத்துல துக்கத்தோடு இருக்கிறாய், அப்போ வீட்டுல இயேசு இருப்பாங்க. வேதனைப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் இயேசு இருப்பாங்க. அன்றைய தினமே உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்ப போய், நீங்க துக்கமுகமாய் வழிநடந்து ஒருவர் சொல்லிக்கிற காரியங்கள் என்ன கேட்கணும்? அவர்கள் ஒருவனாகிய கிளையப்பா, அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, நாட்கள் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட எருசலேமில் நடந்ததை பத்தி உங்களுக்கு தெரியலையா? இயேசுவை பிடிச்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. உங்களுக்கு தெரியாதா? நல்ல மனுஷனை கொண்டு மாட்டாங்கப்பா, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கப்பா, உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு இயேசுவோடையே பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோடையே பேசுகிறார். இவர்கள் இருவரும் சீசர்கள். எங்க போயிட்டு இருக்கிறாங்க? அவங்க சொந்த ஊர் தான். எம்மாவூர் என்பது இவர்கள் 2 பேருக்கு சொந்த ஊர். அங்கதான் போயிட்டு இருக்கிறாங்க.
இவர்கள் எதற்காக இங்க வந்தார்கள்? நல்லா கவனிக்கணும். சொல்றதை புரிஞ்சது கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை சும்மா சுருக்கமா சொல்றேன். எதற்காக இங்க வந்தார்கள்? போன வாரம் எருசலேமுக்கு வந்தாங்க. இந்த ஈஸ்டருக்கு இல்ல, அதுக்கு முந்தின வாரம் இவங்க எருசலேமுக்கு வந்தவங்க. எதுக்காக வந்தாங்க? ஓசன்னா பாடுவதற்காக எருசலேம் பட்டணத்திற்கு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பைபிள்ல இருக்கு. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் தான் கேட்கிறேன். பைபிள்ல சொல்ற அதாவது ஜனங்களுக்கு எப்பொழுது விடுதலை? யூதாவின் ராஜா, யூதா ராஜா சிங்கம் எப்பொழுது எருசலேமுக்கு திரும்பி வருகிறாரோ. ஏன் என்று சொன்னால் இவரை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. 12 வயசுல தேவன் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று இவர்கள் அறிந்து எல்லாரும் கூடி போய், ஐயா நீ எப்பொழுது எருசலேமுக்கு வருகிறாயோ அப்பொழுதுதான் எங்களுக்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுதே விடுவியும், இப்பொழுதே எங்களை விடுவியும் என்று சொல்லி அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா 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 என்று போய் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிடிச்சவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த விடுதலை போராட்டத்திற்காக, அந்த விடுதலையை நோக்கி வருவதற்காக இவர்கள் எம்மாவூரிலிருந்து எருசலேம் பட்டணத்துக்கு வந்த 2 சீசர்கள். இவர்கள் 12 சீசர்களில் அல்ல, இவர்கள் 70 சீசர்களில் 2 பேர். ஆமென். 12 சீசர்கள் 70 சீசர்கள் ஏசிட்டாங்க. அந்த 12 சீசர்களில் இவர்களுக்கு எழுது. நீங்க அடுத்த சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது அதுல அன்றையவே 2 சீசர்கள் எம்மாவூருக்கு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப வந்துட்டாங்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியுதுங்க. நான் தெளிவா கஷ்டப்பட்டு சொல்லிருக்கேன். ஆனா ஆமென் ஹல்லேலூயா ஈஸியான சத்தியம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கடந்த வாரம் நடந்த சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு திருநாள் பரவாயில்ல கேட்டுங்க, நான் போயிடுறேன். போறாங்க. ஆமென். அவங்களோட போய் இயேசு சேர்ந்துட்டு ஏன் இப்படி வருத்தமா போறீங்க? அவங்க தெரியாதப்பா, இயேசுவை கொண்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒருவர் சொன்னாங்க, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதானாசன் அவர்களை மரண ஆட்களை கொண்டு சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் சொன்னாரா? புரியுதா? அவரே எங்களை இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பிட்டோம். அதுக்காக தான் குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றதுக்காக வந்தோம். இவைகளை சம்பவித்து 3 நாள் ஆகுது. ஆனால் எங்கள் கூட்டத்தில் சில ஸ்திரீகள் போய் கல்லறைக்கு போனாங்க. அவரை கொண்டுட்டாங்க. எங்க ஆளுக்கு இப்ப போய் கல்லறைக்கு போய் பார்த்தா கல்லறையில் அவரை காணோம், இயேசுவை காணோம். அதுக்காகத்தான் நாங்க வருத்தமா போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. கண்டார்கள், அவரை காணவில்லை என்றார்கள். பாருங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்க புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே வந்திருக்க எல்லாவற்றையும் தமக்கு சொல்லுவீர்கள் அவருக்கு விவரித்து சொன்னார். அத்தரத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். கவனிங்க, இப்ப எல்லாம் கவனிங்க. ஐயோ ரொம்ப நேரம் சொல்லலாம், தூங்கிட்டாங்களே இல்லையா? சத்த யார் சொல்றது? சந்தோஷமா கொஞ்சம் எல்லாம் சோத்துட்டாங்க அப்படின்னு கவனிங்க. இப்ப பேசிட்டு 7 மைல் 8 மைல் தூரம் போயிட்டாங்க. போன உடனே அவங்க 2 பேருடைய ஊர் வந்துருச்சு. ஊர் வந்த உடனே இயேசு என்ன செஞ்சார்? அப்படியே சைடுல அப்படியே நைஸா விடுங்க. போகும்பொழுது அவங்க 2 பேரும், ஐயா நேரம் ஆகி போச்சு, இவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசிட்டு வந்தீங்களே. அப்போ அது வரைக்கும் சீசர்களுக்கு கூட நடந்து வர்றது இயேசுதான்னு தெரியாமையே இயேசுவை பத்தியே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆமென். கூட இருக்கிறது இயேசுன்னு தெரியல அவங்களுக்கு. 7 மைல் 8 மைல் தூரம் நடந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஊர் வந்தோடனே, அவங்க வீடு வந்தோடனே இயேசு நழுவி போறாரு. வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப ஐயா இந்த நைட்ல போய் எங்கேயா நீங்க தனியா போறீங்க? எங்க வீட்டுல வந்து தங்கிட்டு போலாமேங்கிறாங்க. இப்ப இந்த சீசருடைய ஊர் எது? இங்க வெவ்வேறு தங்கி இருந்து போங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்து நைட்ல ரைட். இப்ப பாருங்க அடுத்த சம்பவம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் விசித்திரம். இதெல்லாம் படிக்கும் பொழுது யோசிக்கணும். சும்மா படிச்சிட கூடாது. நான் படிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போன உடனே வழக்கமா ஒரு பந்தி விசாரணை நடக்குது இல்லையா? நல்ல இப்ப கவனிங்க. ஊர்ல எப்படின்னு தெரியாது. எங்க ஈரோட்லன்னா தமிழ்நாட்டுலன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா யார் பரிமாறுவோம்? நல்ல அயர்ந்த நித்திரையில் சீசர்கள் இருந்ததை போலவே இருக்கிறீர்கள். இன்னும் கெத்செமனேயை விட்டே நீங்கள் வரவில்லையே. சரி,
கவனிங்க. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம தான் உபசரிக்கணும், அப்படித்தானே? ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது, யோசிக்கணும். அங்கே இவர் அவர்களை உட்கார வைத்து பந்தி பரிமாறுகிறார். அல்லேலூயா. இவர் பந்தி பரிமாறுறாங்க. இங்க ஒரு சப்ஜெக்ட் நடக்குது பாருங்க. அந்த இடத்துல பந்தி மாறி பொழுது அவர் அப்பத்தை பிட்ட உடனே அந்த இருட்டுபவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். அவர் அப்பத்தை பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதம்! அவர் அப்பத்தை பிட்ட உடனே ஐயோ இவர் நம்ம இயேசு அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. சரியா சொல்றவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து. எப்படி தெரிஞ்சுட்டாங்க? கூடவே 8 கிலோமீட்டர் நடந்து வந்த கூட அவங்களுக்கு தெரியல பாருங்க. சொல்லுங்க. சரியா சரியா தான் சொல்றீங்க, கடவுளை சொல்லுங்க. அவர் அப்பத்தை பிட்கையில் அவருடைய கரங்களில் இருக்கிற தழும்புகளை பார்த்தார்கள். ஐயோ இவர் இயேசு என்று அப்பொழுது தெரிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி உடனே இயேசு மறைந்து போயிட்டார். அவருக்கு அதுக்கப்புறம் இயேசுன்னு எனக்கு தெரிஞ்ச உங்க கண்கள் திறக்கப்பட்டுட்டா உங்களுக்கு இங்க வேலை இல்லைங்க. ஊழியக்காரன் நானு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நீங்க ரசிக்கப்பட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லை, மாற்றுட்டா வேலை இல்லை. அங்க 2 சப்ஜெக்ட் நடக்குது. அங்க இயேசு அந்த 2 பேருக்கு வெளிப்பட்டாரு. அவங்க கண்ணு குருடா இருந்தது, அந்த கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது இயேசுக்கு அங்க வேலை இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. போயிட்டே இருக்கிறாரு, அடுத்த வேலையை பார்க்கணும். அது போல எத்தனை பேர் குருடா இருப்பாங்க கண்ணு தெரியாம. கண்ணு தெரியாம என்ன, உலகத்தின் பார்வையிலே கண்ணு மூடப்பட்டவர்கள். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப பக்கத்துல இருக்கிற இயேசுவை பார்க்க முடியல, நீ சேர்த்தா சொல்றேன், பார்க்க முடியலனா நமக்குள்ள இருக்கிற பாவம், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் நம்மை பாவமாக்கிட முடியாது. நாம் பாவமா இருக்கிற முடியாது. பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமில்லாம நாம் தரிசிக்க முடியாமல் இருக்கிறோம். இப்ப நாம மனம் திருந்தி பரிசுத்தமாக்கப்பட்டவருக்கு நம்மிடத்துல என்ன வேலை? ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கலாம், நாம நேர பேசலாம், நம்மளே ஆண்டவரோட பேசலாம், அற்புதங்களை செய்யலாம் இல்லையா? இனிமே நமக்கு தேவையில்லை. அப்போ இப்ப நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது தான் முக்கியம். ஆமென். உயிரோடு இருந்தாரு, உடனே வந்து என்ன செய்யறாரு? கண்கள் திறக்கப்படணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாருடைய கண்கள் திறக்கப்படணும். எதுக்காக திறக்கப்படணும்? அடுத்த விஷயம், லாசரு மேல் நடந்த சம்பவத்தை போல உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவதற்கு அவர் பரிசுத்த ஆவியாய் வந்தார். வந்தவர் நம் அனைவரும் மேலும் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் இருக்கிறவர்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அதுவரை பயந்து நடுங்கி ஒடுங்கி அடிமைத்தனத்தில் இருந்த சீசர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் நடந்தார்கள். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உனக்குள் வரும்பொழுது நீங்கள் வெடநடுங்கள். அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள் வந்தவர்கள் நீ வெடநடைய முடியும். அது வரைக்கும் உலக கவலையில தான் இருப்பேன். அது வரைக்கும் கஷ்டங்களை, வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதை வாங்கணும், லாலாக்கு வாங்கணும், கப்பல் வாங்கணும், சுடிதார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேலை இல்லை, பணம் இல்லை, கஷ்டம், இதை நினைச்சிட்டு இருப்பேன். பரிசுத்த ஆவியான உனக்குள் வந்துவிட்டா எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார், இயேசு என்னோட இருக்கிறார். அவனை நடத்துவார்கள். அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்துடணும். பயப்படாத. இதற்காக இயேசு போன வாரம் உயிர் திறந்தார். இன்னைக்கு உங்களோட வகுப்படிக்கு வந்திருக்கிறார். உலகோரையும் தொடப்பாங்க. ஆமென். இருக்கிறாங்க. நீங்க நிறைய தடவை அங்க இருக்கிறாங்க. அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இப்ப நீங்க ஒரே ஒரு கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா பரிசுத்தப்படுவோம். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டேன், இனி மற்றவர்களுக்கு விரோதமாய் பொருள் கூற மாட்டேன், இனி மற்றவர்களுக்கு விரோதமான தவறுகளை செய்ய மாட்டேன், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், பரிசுத்தமாய் வாழுவேன், என் கண்களை பரிசுத்தமாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க எல்லாரும். அப்படியே கண்கள் மேல கையை வையுங்க. என் கண்களை உங்களுக்கு பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கண்களினாலே இனி நான் பாவத்தை பார்க்க மாட்டேன், தேவையில்லாத போஸ்டரை பார்க்க மாட்டேன், தேவையில்லாத இன்டர்நெட்டை பார்க்க மாட்டேன், செல்போன்லயே இன்டர்நெட்லயே இந்த நேரமும் என் கண்களை செலுத்திட்டு இருக்க மாட்டேன். நல்லா கவனிச்சு போய் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒடிஞ்சு போய் மீறினீங்கன்னா உங்க மேல பாவம் வரும். அந்த கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க.
இனிமேல் இந்த கண்களினால் வேண்டாத இன்டர்நெட்டை பார்க்க மாட்டேன், சேட்டிங்க்கு போக மாட்டேன், போஸ்ட பார்க்க மாட்டேன், அடுத்தவங்க பொருளை பார்த்து ஆசைப்பட மாட்டேன். அந்த புடவை நல்லா இருக்குது, இந்த நல்லா இருக்குன்னு அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட மாட்டேன். எனக்குரியதே போதும் என்று ஆண்டவரே, இந்த கண்களினால் பாவத்தை செய்ய மாட்டேன். இந்த கண்களினால் ஆண்டவரே உங்களை ஒருவரை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். பரிசுத்தரே, நான் ஒருவரை மட்டுமே பார்க்கணும் ஆண்டவரே. என் பக்கத்துல நிக்கிறவங்க பார்க்கணும் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுத்துறீங்களா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த புஸ்தகம் முடியல. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கு தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கு உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை காட்டி அருளும் தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. கண்கள் வந்து கையெடுத்துட்டு உங்க சிந்தனைகளை தொடுங்க. அப்படியே உங்க புத்தி இருக்கிற இடத்த உங்க தலை தொடுங்க. ஏதோ நான் ஊழியக்காரன் சொல்றேன்னு தொடாதீங்க. நான் வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆத்ம அறுவடை நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சிந்தனையில பரிசுத்தம் வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாண்டவரே, நம்ம தரிசிக்கணும்னா என் சிந்தனையில எனக்கு பரிசுத்தம் வேணும். இந்த சிந்தனையில அநியாயத்தை நினைக்க கூடாது, பாவத்தை நினைக்க கூடாது. இயேசுசாமி, இச்சைகளை பார்க்க இச்சைகளோட நினைக்க கூடாது, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. இயேசுசாமி, இந்த சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்க, என் எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க, என் பேச்சை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க. அப்படி உங்க வாய் மேல கையை வைங்க. என் வாயை பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் வேற யாரையும் புறங்கூறக்கூடாது. இந்த வாயினால நான் யாரையும் கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. இந்த வாயினால நான் யாரையும் சபிக்க கூடாது. இயேசுசாமி, உலகோர் என்னை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கூடி கோஜியம் திந்து இயேசுவே என்றே உன்னை தருவே தந்தேனை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. வார்த்தைகள் வாயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க, உங்க கண்களை ஒப்பு கொடுத்தீங்க, உங்க எண்ணங்களை ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ ஆண்டவர் பதில் இருக்கணும்னா உங்க இருதயத்தை கொடுக்க போறீங்க. இந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. உலகத்தின் மேல ஆசைப்பட மாட்டேன், உலக ஆசை எனக்கு வேண்டாம், நீங்க இருந்தா போதும்பா, நீங்க கூட இருந்தா போதும். இயேசுசாமி, பணத்து மேல ஆசைப்படல, பொருள் மேல ஆசைப்படல, வீட்டு மேல ஆசைப்படல, காரு மக்கள் ஆசைப்படல, நீங்க போதும். இயேசுசாமி, நீங்க போதும். இயேசுப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இது எல்லாம் நீங்க செய்தாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என் தழும்புகளை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் குணமடைந்தார்கள், அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைந்ததில்லை, அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் பிரகாசமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் வந்திருக்கிறார். மாம்சமாய் அவர் மேல நாவி ஊற்றுவன் வந்திருக்கிறார். உனக்காகத்தான் அவர் மரிச்சாரு, உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், என் மனசுல இருக்கிறத சொல்றேன், இனி உனக்காக மரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லப்பா. ஒரே ஒரு இயேசுதான் இருந்தார், அவரும் மரிச்சிட்டார். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இனி உனக்காக மரிக்கிறதோ, உனக்காக ரத்தம் செலுத்துவதற்கோ, உனக்காக சிலுவையில அறைவதற்கு ஒருவர் இல்லை. ஒரே இயேசுதான் இருந்தார். அவரே அரைஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க, பரத்துக்கு போயிட்டாரு.
இனிமேல் நீ செய்கிற பாவத்துக்காக மரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நரகத்துக்கு தான் நம்ம போகணும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தரை பிடிச்சுக் கொள்ளுங்க. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இனி உனக்காக மரிக்க மாட்டார். அவர் ஒரு தரம் மரித்து மறுபடியும் பண்ண முடியாது. உனக்காக வர முடியாது. இனி வருகையில உனக்கு இரண்டாம் வருகையில உனக்கு அழிவுதான். பரிசுத்தம் இல்லைன்னா உனக்கு அழிவுதான். பரிசுத்தம் இல்லைன்னா நீ தேவனை தரிசிக்க முடியாது மட்டுமில்லை, நரகம் தான். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நான் ஈரோட்டுக்கு போயிருவேன். பெங்களூருக்கு போக போறேன். ஈரோட்டுக்கு ஆண்டவர் என்ன கேட்டா நான் சொல்லிடுவேன். ஆண்டவர் நான் பெங்களூர் சபையில நான் சொல்லிட்டேன். உடைய வருகை கொடுத்து பேசிட்டேன். சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்னுடைய கடவுள் என்ன நான் கேள்வி கேட்க மாட்டேன். மாறுவியா மாட்டாயா கேட்கிறார். எத்தனை நாளைக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்க? காலத்தை பார்த்தா நீ போதகரா இருக்கணுமே, இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாவே இருக்கிறீங்க. எப்ப சுவிசேஷத்துல வளர போற? எப்ப எனக்காக வேதத்தை சுமந்து கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க போற? எனக்காக ஓடுங்க. கடைசி ஆண்டவர் எதற்காக வந்து நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்லுகிறார். அவர் போய் எல்லா வியாதிஸ்தர்களையும் ஜெபிக்க முடியல. அவரே எல்லா பக்கமும் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவேதான் உங்களுக்கு தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவதற்காக மீண்டும் உயிரோடு எழுந்து வந்து இப்ப உங்க சபையில உங்களோட இருந்துட்டு இருக்கிறார். அந்த மகிமையை உங்களை ஊற்றுறார். நீ சுவிசேஷம் அறிவிக்க போகணும். நீ வியாதிஸ்தர்களை தொடரணும். நீ பிசாசுகளை தோற்கணும். நீயே நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். பேதுரு வேலைக்காரிட்ட போய் முடிக்க போற பயப்படாதீங்க. பேதுரு வேலைக்காரங்கிட்ட போய் வேலைக்காரிட்ட பயப்படுறான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியமும் பண்றாரு. ஆனால் அந்த எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினார், பேதுருவின் மேல் இறங்கினார். மேல்வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவில் இறங்கின உடனே பேதுரு பெலன் அடைந்து அந்த மகிமையிலே ராஜ்யத்துக்கு ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள போறாரு. தேவாலயத்துக்குள்ள போறாரு. அங்க போய் வேதமான பரிசேயெல்லாம் பார்க்கிறாரு. பயந்து ஓடின பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அங்க போய் அதே ரோமர்கள் இருக்கிற அதிகாரிகளையும் பரிசேயர்களையும் வேதவாளை பார்த்து, என் இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லுகிறேன். தைரியம் எப்படி வந்துச்சு? அந்த ஊழியம் செய்கிற அபிஷேகம் எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு என்ற நாமம் என்னிடத்தில் உண்டு என்று எழுந்து நட என்று உடவனை கையில் தூக்கி எழுப்பின அந்த அபிஷேகம் எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பேதுரு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இறங்கின உடனே சீசர்கள் மேலுக்கு அந்த இருள் விலகியது. கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொண்டார்கள். போகிற இடங்களில் எல்லாம் அடையாள அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இதற்காகவே இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்து மீண்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தேற்றவாளனாய் நமக்கு ஊற்றப்பட்டு ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நீ பெற்றுக் கொண்டால் நீயும் அடையாள அற்புதங்களை செய்யலாம். நீயும் யாருடைய சொல்லப்படுகிற இந்த நேரம் உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்னை பயன்படுத்துன்னு கேளுங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே கேளுங்க. ஆமென். எல்லாருக்கும் செபிக்க போறேன். எனக்கு வேற இனிமேல் வேலை இல்லை. ஆனா செபிக்க போறேன். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு தான் போறேன். முடிஞ்சு ஜெபிச்சுக்கலாம்னு நினைக்காம இப்ப கொஞ்ச நேரம் ஜெபத்துல உண்மையா நீ கர்த்தரை தேடணும். நான் தொலைல கைய வச்சோம், வாசல் கைய வச்சோம், உனக்கு அபிஷேகம் இறங்கக்கூடாது. அறத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கும். அறத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கி வர அந்த அபிஷேகம் உனக்கு நிலைச்சிருக்கும். அந்த அபிஷேகத்தை உன்னை அற்புதங்களை செய்ய வைக்கும். அந்த அபிஷேகத்தை உன்னை பரிசுத்த பாதையிலே நடத்தும். எங்களுக்கு மூலமா 3 10 ஆண்டவர்
என்மேல் இறங்கும். என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். உமக்கென்று வாழ எனக்கு உதவி செய்யும். சர்ச்சை முடிஞ்சு வெளியே போறவன வாழ்க்கை மாறி இருக்கக்கூடாது, உன் பேச்சு மாறி இருக்கக்கூடாது, உடனே கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது, உங்க சுயரமும் வெளிப்படக்கூடாது. சபைக்குள்ள எப்படி இப்படி முக்காடு போட்டு எப்படி பவ்யமா வைரத்தை வச்சுட்டு ஆண்கள் பெண்கள் அப்படி எவ்வளவு பரிசுத்தமா இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, இந்த இடத்துல தான் இயேசு இருப்பாரா? என் பிதாவை எங்கும் தொழுதுகிற காலம் வந்து விட்டதே. நீ தெருவில் நடக்கும் பொழுது இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கேயும் உன்னுடைய ஆராதனையை காமிக்கணுமே, அங்கேயும் உன்னுடைய பயபக்தியை காமிக்கணுமே. அப்போ இங்க இருக்கிற அதே அடக்கமும் பரிசுத்தமும் தெருவில் நடக்கும் பொழுது, வீட்டுல இருக்கும் பொழுது, ஊர்ல இருக்கும் பொழுது, எல்லா இடத்துல இருக்கணுமே. ஆண்டவரே, என்னை முழுமையாய் பயன்படுத்தும், உண்மையாய் என்னை பயன்படுத்தி உண்மையே